லைவ் ஆன் ஹெவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய திரைப்படம் இயக்குனர் ஹரி இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ரத்னம். விஷால், பிரியா பவானி சங்கர், யோகி பாபு, சமுத்திரக்கனி உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் இதில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிக்கப்படாத ஒரு ராஜதானி, சென்னை ராஜதானி. இதில் ஹீரோயின் பிரியா பவானி சங்கருடைய நிலம் ஆந்திராவில் மாட்டிக்குது. அந்த ஆந்திராவில் உள்ள நிலத்தை மீட்கிறத பற்றி ஒரு கதையை சொல்கிறாங்க. அதன் பிறகு விஷால் அவருடைய அம்மா ஹீரோயின் மாதிரியே இருக்கிறாங்க, அதனால் அவர் அவங்களுக்கு உதவி செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு கதை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தன்னை சிறு வயதில் காப்பாற்றின சமுத்திரக்கனிக்கு விசுவாசமாக இருக்கிற ஒரு கதை. இப்படி பல்வேறு கதை. எந்த கதையை வலியுறுத்தி இது போகுதுன்னே தெரியல. ஆனால் ஒரே வெட்டு குத்து ரத்தம் தான். ரத்தம்னு வச்சுருக்கலாம், ரத்தனம்னு வச்சதுக்கு. யோகி பாபுலாம் வர்றாரு. அவர் வர்ற சீனில் பார்த்தோம்னா அவர் வராரே தவிர சிரிப்புலாம் ஒன்றுமே வரவே இல்லை. இது என்னென்னா, ஒரு வசனம் ஒன்று பேசுகிறார் விஷால். எம்எல்ஏங்கிற கதாபாத்திரத்தில் சமுத்திரக்கனி நடிச்சிருக்கிறார். அப்போது ஒரு கட்டத்தில் தனக்கு விசுவாசியான விஷாலை போலீஸ் பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே அவர் உடனே அந்த போலீஸ் கமிஷனர்கிட்ட ஆவேசமாக ஒரு விஷயம் பேசுகிறார். இதெல்லாம் நாட்டில் நடக்கிறது தான். வெட்டுக்குத்து, ரவுடிசம், போலீஸு, அரசியல்வாதிகள் இதெல்லாம் நடக்கிறது தான். அதுக்காக ஒருத்தனை பிடிச்சி உள்ளே வைப்பீங்களா? ரவுடியும் போலீஸும் ஒத்துமையாக இருந்தால் தான் இந்த ஊர் உருப்பிடும் அப்படின்னு ஒரு ஏற்கத்தகாத, ஒரு கொஞ்சம் கூட ஒரு விரசம் இல்லாத ஒரு இந்த மக்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு வசனம்லாம் அதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. விஷால் ஒரு டைலாக் பேசுகிறாரு. நான் கொள்கைக்காக கொலை பண்ணுறவன், காசுக்காக கொலை பண்ணுறவன் கிடையாதுன்னு இந்த கொலைகளை நியாயப்படுத்தலாம் பேசுகிறார். இப்படி பலவிதமான வசனங்கள் துரத்திக்கிட்டு போய் வெட்டுறது, குத்துறது, அதாவது ஒரு அராஜகமான வாழ்க்கை முறை தான் இனிமேல் இங்கே எடுப்படும் அப்படிங்கிறத ஹரி ஆழமாக பதிவிடுறாரு. அந்த வகையில் இந்த படம் ஒரு ஆக்ஷன் படமா, த்ரில்லர் படமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறாங்க. இதை விருப்பம் உள்ளவர்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு திரை நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி லைவ் ஆன் ஹெவன் ஜெயன்.